ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டிஎஸ் ரெசிபிஸ் அண்ட் விலாக். நம்ம இன்றைக்கி சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 5 பெரிய வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக்கும் கொஞ்சம் பச்சை மிளகாவும் நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பிரியாணி பண்ண போகிற கடாயில் வந்து ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி ஒரு பிடி மல்லி இலை, ஒரு பிடி புதினா இலை, ஒரு 400 கிராம் தயிர், ஒரு முழு லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் க்ரீன் சில்லி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியன்லேருந்து பாதியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நான் வந்து ஒரு 1200 கிராம் சிக்கன் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ண யூஸ் பண்ணியிருந்த ஆயிலிருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 to 2 hours வந்து நம்ம ரெஸ்ட் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை வந்து ஃப்ளேம் ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 minutes நம்ம குக் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், அதுலேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகிடும். இப்போ குக் ஆன பிறகு நம்ம இதிலேருந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து கிரேவி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இன்னொரு கடாயில் வந்து தண்ணி ஆட் பண்ணி ஹோல் ஸ்பைசஸ், அப்புறம் வந்து சால்ட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில், ஒரு முழு லெமனோட ஜூஸும் ஆட் பண்ணி நான் ஒரு 30 minutes ஊற வச்சுருந்த பஸ்மதி ரைஸ் ஒரு 4 கப்பு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 75 to 80% குக் பண்ணால் போதுங்க. இப்போ இதுக்கு தண்ணி வடிகட்டிட்டு நம்ம ஏற்கனவே 10 minutes பாயில் ஆகி வச்சுருக்கிற அந்த சிக்கனை மேலே வந்து அதுலேருந்து ஹாஃப் அளவு வந்து நம்ம இதில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் புதினா இலை ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்த கிரேவிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சாஃப்ரானை வந்து நான் பாலில் ஊற வச்சுருந்தேன், அதுலேருந்து எடுத்து 2-3 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்க ரைஸும் அதே போல் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதே மாதிரி மல்லி இலை, புதினா இலை, சாஃப்ரான் வித் மில்க் தண்ணி, அப்புறம் வந்து ஃப்ரைடு ஆனியன்ஸு, ஃப்ரைடு கேஷ்யூ, ஃப்ரைடு கிஸ்மிஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வந்து ரைஸை பாயில் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, இந்த வடித்த தண்ணி அதுலேருந்து ஒரு 1/4 கப் எடுத்ததுக்கு மேலே வந்து ஊற்றிக்கலாம். அப்போ வந்து ரைஸ் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு 20 minutes வந்து தம் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.